எல்லோருக்கும் நமஸ்காரம். எல்லோருக்கும் நமஸ்காரம். முத்தி பூர்ணம் மெய்யாகவே சதுரகங்கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர நிரூபிகர் மகான்கராக யுகவாம் சாலையாண்டவர்களே முத்தி பாலிப்பு அறியானை அறிய வைத்து அந்த நாயனை விரட்டி பிறப்பித்தாரும் அறியானை அறிய வைத்து அந்த நாயனை விரட்டி பிறப்பித்தாரும் தெரியானை தெரிய வைத்து திரளில் உழுதி தெரிந்த தேசிகேந்திரா பெரியானை பெரியான் என்று எனையோங்கி பேச வைத்த பிறவா பேரே சரியான சரிநிலையில் எனையே என்றேற்றி வைத்த சாலை வாழ்வே அஞ்ஞான கிழங்கு கரைந்தெடுத்து உபனிடத மலை ஒழியும் நாவோய் அஞ்ஞான கிழங்கு களைந்தெடுத்து உபனிடத மலை பொழியும் நாவோய் மெய்ஞான செயல் தேர்ந்து நாத்தலும் பங்கேறி விளைகின்ற வாக்கால் பொய்ஞான புலையர் தமை வாட்டிடுமை சவுக்கை என வலுராவிந்து எங்கான்றும் செலும்பை நீ அளித்தமையே பதிலுமக்கன் செய்வேன் அத்தா. மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத ஊனுறக்கமற்ற நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்களுடைய திருவடி கமலங்களை பற்றி தொழுது வணங்கி அவர்களிடத்தில் உத்தரவு கேட்டு அந்த 4ஆம் பதமாகிய மேலாம் பதத்தில் ஏற்றி வைக்குகின்ற அந்த வாழநாட்டு அமுத அந்த தாரகையாகிய அந்த வற்றாத ஜீவநதி என்னும் அந்த கங்கா நதியிலிருந்து அந்த வாழநாட்டு அமுதிலிருந்து மாறாது வசித்துக் கொண்டிருக்கும் பிரம்ம பிரகாச மேவெளி சாலை ஆண்டவர்களுடைய திரு வாக்கியங்களிலிருந்து ஒரு சில வாக்கியங்கள் நாம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இப்ப அண்ணா சொன்னாங்க, அருமையா சொன்னாங்க, மனிதனானவன் நித்தியமானவன், மனிதன் அழிய முடியாது, எப்பேற்பட்ட உன்னதமுடையவன் மனிதன். அதை நம்ம ஔவையார் பாட்டி எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அரிதிலும் அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன் கூறுடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல். அப்ப ஞான இந்திரியங்கள் எத்தனை? 3. ஞான இந்திரியங்கள் 3. 1 காது, கண்ணு, வாய். இந்த 3 ஞானத்துக்கு உண்டான கருவிகள் இல்லையா? இந்த 3 நமக்கு ஞானத்துக்கு உண்டான கருவிகள். இந்த கருவியை வச்சு என்ன செய்யறது? சினிமா பார்க்கலாமா? இந்த உலகத்தை பார்த்து ரசிக்கலாமா? நல்லா சினிமா பாட்டா வச்சு கேட்கலாமா? கேட்கலாமா? கேட்கலாம். நல்ல பாட்டு, சினிமா பாட்டு நல்லா படிக்கலாமா? இல்ல வேற தேவையில்லாத நொய்யின்னு பேசலாமா? வஞ்சகம் பேசலாமா? புறம் பேசலாமா? பொய் சொல்லலாமா? அப்ப இந்த ஞான இந்திரியங்களை யாரும் பெற முடியாத அந்த ஒரு பொக்கிஷமாகிய இந்த ஞான இந்திரியங்கள் 3ஐயும் இறைவன் மனிதனுக்கு எதற்காக கொடுத்தான் அப்படின்னா, இறைவனை அறிந்து வணங்குவதற்காகவே கொடுத்தான். எதுக்கு கொடுத்தாங்க? இந்த 3 ஞான இந்திரியங்களும் இறைவனுடைய சொல்ல கேட்கணும், இறைவனுடைய அந்த திருமேனிய பார்க்கணும், இறைவனுடைய அந்த பேரின்பமாகிய அந்த அழியாத பேரின்ப வசனங்களை பேசணும். தெய்வத்தை பத்தி பேசாத நாள்
ஒரு பிறக்கவே இல்லை, நீ வீண் பண்ணிட்ட. அந்த அந்த நாள் என்னமா வீண் பண்ணிட்டோம் இல்லையா? அப்படிதானே? அப்ப தெய்வம் அவர்கள் யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளாம் யாரு? நம்மளாம் யாருக்கா? மனுனா யாரு? நித்தியமானவன் இல்லையா? மனுனா யாரு? நித்தியமானவன். நீதியனும் பொருளான மனு குலத்தை நித்தியனும் நித்தியத்திற்கே படைத்தான். மனு நித்தியன். எப்படி நித்தியன்? இப்போ ஒரு ஆலமரம் இருக்கு இல்லையா? அதுல ஒரு பழம் பழுக்குது. அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு கசகசா மாதிரி ஒரு விதை இருக்குல்ல? அந்த கசகசா விதைக்குள்ள என்ன இருக்கு? அவ்வளவு பெரிய ஆலமரம் இருக்கு. ஆலமரம் மட்டுமா இருக்கு? என்ன இருக்கு? ஆலமர காடு இருக்கு. ஆலமர காடே இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன வித்து தானே, கசகசா மாதிரி தானே இருக்கு. அந்த கசகசா விதை விளைஞ்சதுன்னா ஆலமரம் ஆயிரும். அதுல எத்தனை பழங்கள்? ஒரு பழத்துல எத்தனை கோடி இது தெரியுமா? பாத்திருக்கீங்களா? பிரிச்சு பாத்திருக்கீங்களா? கோடான கோடி விதைகள் இருக்கும். அந்த ஒரு ஆலமர வித்துல இருந்து விளைஞ்ச ஒரு மரத்தினுடைய விதைகள் எல்லாமே விளைஞ்சிருச்சு வைங்க, இந்த பூமி பத்தாது. பத்துமா? ஒரு ஆலமரத்தினுடைய விதைகள் வீணாகாம எல்லா விதையும் விளைஞ்சிருச்சுன்னா இந்த உலகம் பத்துமா? பத்தாது இல்லையா? ஒரு அற்ப ஓர் அறிவு ஆலமரத்தினுடைய வித்தினுடைய பலமே, அதனுடைய பிரம்மாண்டமான, அதை நினைச்சாலே நமக்கு தலை கொள்ளுதா? என்ன ஒரு இத்தூன்னு ஒரு சின்ன வித்து, கசகசாவோட சின்ன ஒரு வித்துக்குள்ள ஆலமர காடு இருக்கா? என்ன ஒரு அற்புதம் இல்லையா? அதை யோசிக்க முடியுதா? அப்படி ஒரு அறிவு வித்துக்குள்ளேயே இப்பேற்பட்ட ஒரு ஒரு வல்லப வஸ்துவை இறைவன் படைச்சிருக்காங்க அப்படின்னா, 6 அறிவு வித்துக்குள்ள என்னென்ன இருக்குது? என்ன இருக்கும்? என்ன இருக்கு? தெய்வம் சொல்றாங்க. சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இருக்கு? சொர்க்க மத்திய பாதாளங்களும், சொர்க்கம் மத்தியம் பாதாளங்களும், 16 உலகங்களும், நவக்கிரகங்களும், சூரியன் சந்திரன் நட்சத்திர கணங்களும் இல்லையா? அத்தனையும் எதுல இருக்கு? சொர்க்கம் நரகம் அத்தனையும். தேவர்களும் வில்தான்களும் இறைவனும் எதுக்குள்ள இருக்காங்க? மனிதனுடைய வித்துக்குள்ள இருக்கு. சாதாரணமா நினைச்ச சும்மா சாதாரண கை காலு கண்ணு இந்த இதா ரத்தம் மாமிசம் நரம்பு சதை இதா மனிதன்? மனித வித்து அப்பேற்பட்டது அல்ல. நீங்க பாக்குற இந்த சந்திர சூரிய நட்சத்திர கணங்கள் நவகிரகங்கள் பூமி 3 உலகங்களும் அனித்தியமானது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் அனித்தியமானது. அண்டத்தை ஒத்தது பிண்டம் என்று அறிவாய். அத்தனை அனித்தியமாக இறைவன் வெளியே படைச்சிருக்கான். இந்த கண்ணில் பார்க்கிற அத்தனையுமே நவிசைய சவித்தானியாய் தவிர வேற இல்லை. எல்லாம் அழிஞ்சு போறது. எல்லாம் சூரியன் என்ன ஆக போகுது? சந்திரன் என்ன ஆக போகுது? அண்ட சராசரம் என்ன ஆக போகுது? அழிஞ்சு போகுது. நமக்குள்ள இருக்கிற சூரியன் சந்திரன் மூலகமும் சொர்க்க நரகமும் எப்பேற்பட்ட உன்னதமானவன். இப்ப யோசிச்சு பாருங்க. மனுன்னா சாதாரணமானவனா? தெய்வம் சொல்றாங்க. ஏன்னா மனு அப்படின்னா சாதாரணமானதா? நீ பாக்குற இந்த இந்த உலகத்தில் உனக்குள்ள இருக்கிற அந்த நித்திய வஸ்துக்கள் கிடையாது. நாம் அந்த அந்த விஸ்வநாத ஒளியை பார்த்து பேசுகிறோம். அந்த விஸ்வ ரூபத்தை பார்த்து பேசுகிறோம். அந்த விஸ்வநாதத்தை கேட்டு பேசுகிறோம். அது எங்க இருக்குது அப்படின்னா, நீ உலகிக்கிட்டு இருக்க இந்த உலகத்துல அது இல்ல. நீ 1000 பேர்த்துக்கு 1000 தடவை நீ பிரசங்கம் பண்ணுவ. அப்படி பிரசங்கம் பண்ண எமக்கு தெரியாது. அப்ப அவங்க எங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க?
இந்த உலகத்திலையா, இந்த ஆகாயத்திலையா? தனக்குள் தானே மல்கராவான பெற்ற அந்த தனக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான ஒரு உலகம் இருக்குது. அந்த சொர்க்கலோகம் இருக்குது, அந்த வைகுந்தம் இருக்கு, கைலாயம் இருக்கு, பிரம்மலோகம் இருக்கு, மெகராஜ் இருக்கு. அதுக்குள்ள போய் நான் போய் சென்று ஒவ்வொரு இல்லையா அங்கிருந்து பார்த்துட்டு வந்தவங்களுக்கு எடுத்து நாம் இந்த வேதத்தை இறக்குகிறோம். இங்கே நீங்க புலங்கிட்டு இருக்க இந்த உலகத்துல அந்த இல்ல, அதை பத்தி நான் பேசவும் வரல. அதை பத்தி உங்களுக்கே தெரியும் சங்கமா இல்லையா? அந்த பேச்சு எனக்கு தெரியாது. எமக்கு தெரிந்ததெல்லாம் ஒண்ணுதான். அப்ப மனிதனுடைய வல்லபம் எப்பேற்பட்டது? நித்தியமாகிய சொர்க்கம், நித்தியமாகிய நரகம், இந்த வானலோகம், பூலோகம், பாதாளலோகம், இது எல்லாம் நமக்குள்ள நித்தியமா இருக்கு. உஜார் நித்தியமா இருக்கு. மனிதன் சாக முடியாது. வித்து உன்னில். அதான் சொல்றாங்க, அப்பேற்பட்ட ஈஸ்வரன் நமக்குள்ள குடியிருக்கிறானா? என்னது? அப்ப முருகப்பெருமான் வந்து அவையாட்ட கேட்கிறாங்க, பெரிது எது? பெரிது எது அப்படிங்கிறாங்க. பெரிது எது? இந்த உலகம் பெருசு. உலகம் தான் பெருசு, நம்ம கணக்கு தானே தெரியுது. உலகத்தை விட அண்டத்தை விட பெரிது எது? அண்ட சராசரம் பெரியது. ஏதோ கண்ணுக்கு தெரியுது, ஏதோ சின்ன சின்னதா சூரியன், சந்திரன், நட்சத்திரம். அப்ப அண்ட சராசரம் ஒண்ணு இருக்குது போல தெரியுது. அப்ப அண்ட சராசரம் பெரியது. அண்ட சராசரத்தை விட பெரிது எதுன்னு கேட்கிறாங்க முருகப்பெருமான் அவையார் படிட்ட. ஈசன் பெரியது. ஏன்னா ஈசனுக்குள்ளதான் எல்லாமே அடக்கம் இல்லையா? அந்த ஈசனை விட பெரிது எது? தொண்டர் உள்ளம், தொண்டருடைய உள்ளம். ஏன் அப்படின்னா அண்ட சராசரத்தையும் விழுங்கி நிற்கக்கூடிய அந்த ஈசனே நமக்குள்ள இருக்காங்க. அப்பன்னா எப்பேற்பட்ட பிரம்மாண்டமானவன் நீ மனு இல்லையா? மனு எப்பேற்பட்ட பிரம்மாண்டமானவன் அல்லவா? அந்த மனிதனாக பிறந்துட்டோம் நம்ம இல்லையா? நம்ம எல்லாம் மனிதனா பிறந்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? ஜாலியா பிறந்தோம், சாப்பிட்டோம், வளர்ந்தோம், நல்ல கல்யாணம் பண்ணோம், புள்ள குட்டியை பெற்றோம், வயசாகி போச்சு, செத்து போயிட்டோம். அப்படியா? அப்படியா? அதற்காக மனித குலத்தை இறைவன் படைக்கவில்லை இல்லையா? அதற்காக இறைவன் மனித குலத்தை படைக்கவில்லை. அது ஆடு மாடுதான் வாழுது இல்லையா? எவ்வளவு பெரிய சிங்கம் வாழுது, யானை வாழுது, நாய் நரி, பன்னி கூட வாழுது. நம்ம கூட ஒரு பிள்ளையை பத்திட்டு பாடாப்பட்டு இருக்கோம். அது 10-15 குட்டியை போட்டு ஜாலியா இருக்கு இல்லையா? அப்ப அதற்காகவா நாம் பிறந்தோம்? இந்த உலக வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக பிறந்தோம். அதற்கு நாம் பிறக்கவில்லை. எங்க அம்மா உங்களுக்கு எத்தனை வயசு? 77 வயசு. 77 வயசு உடம்புக்கு தான் இருக்க. ஒரே உன் நினைவுக்கு எப்படி இருக்கு? நினைப்பு அன்பும் 16. அப்ப நாம் சாக வயசுல நமக்கு கிடையவே கிடையாது. இதை என் முன் நிரூபிக்க முடியாதுங்கிறாங்க. செத்து போயிட்டியா? செத்து போக முடியுமா ஒன்னால? உங்க அப்பா செத்து போயிட்டானா? எங்க நிரூபிப்பாக்கலான்ட்ட. இந்த இப்ப இந்த 75 வயசு ஆச்சு, உடம்புக்கு தான் வயசாச்சு. எனக்கு வயசு, நான் 16 வயசுதான் இருக்கேன் இல்லையா? ஒரு இனிப்பு கொடுத்தோம்னா சாப்பிடணும் ஆசையா தான் இருக்கு, உடம்பு ஒத்துக்க மாட்டேங்குது. ஆனா எனக்கு ஆசையா இருக்கு. அப்ப எனக்குங்கிறது எது? நினைவென்னும் ஆத்மா. நம்ம நினைவென்னும் நான் யாரு அப்படின்னா நினைவுங்கிற ஆத்மா தான் நானு. அப்ப இந்த கண்ணு இந்த நினைவை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான். இந்த அழிஞ்சு போற உடலை அனுபவிக்குது, அவ்வளவுதான். ஆனா நான் நித்தியமானவன். இந்த கண்ணு போயிடும், காது போயிடும், நாக்கு பல்லுகள்லாம் குடிச்சுன்னா வாயத்து போயிடும் இல்லையா? நடக்க முடியாது, கை கால நடக்க முடியாது. ஆனா நானே அப்படியே இருப்பேன். எனக்கு அழிவே கிடையாது. சரி, அழிவு இல்லை. அடுத்து எப்படி வாழ்றது? எப்படி வாழ்றது? உடல் இல்லைன்னா என்ன ஆகும்? இப்போ ஒருத்தன் உடம்பு, கை, காலு, கண்ணு எல்லாம் உடம்புலாம் கட்டி ஒரு இருட்டு அறைக்குள்ள போட்டோம். நினைவு இருக்கு, பசி இருக்கு, ஆசை இருக்கு, எல்லா செயலும் அனுபவிக்கணுங்கிற நினைப்பு இருக்குது. அனுபவிக்க உடம்பு வேணும்ல? வேணுமா வேணாமா? வேணும் தானே? அதை எப்ப சம்பாதிக்கிறது? செத்ததுக்கு அப்புறமா. அழகா சொன்னாரு. இந்த நீ வாக்கியத்தை சொன்னாங்க, நான் நைட்டு வந்துருமே, இருள் வந்துடும்ல,
சாயங்காலம் ஆச்சுன்னா சாயங்காலம் வந்து நைட்டு வந்துருமேன்னு நம்ம என்ன பண்றோம்? விளக்கினுடைய துணையை தேடிக்கிற அறிவு தானே மனுஷனுக்கு இருக்கு. மத்த ஜாதிக்கு இருக்கா? ஐயோ இருட்டாயிருமே, எப்பா எங்கப்பா ஒரு லைட்டு கிட்ட தேடணும், ஒரு 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 சிங்கம் நினைக்குதா? யானைக்கு அவ்வளவு பேர் தும்பிக்கை இருக்குல்ல, தேடி வச்சுக்கலாம்ல. இருட்டு வேற ஒண்ணுமா இருட்டுன்னு தெரியல அதுக்கு. அப்ப பகல்ல இருட்டு பழகு ஒரு வெளிச்சம் வேணுங்கிற அறிவு இல்லையே. ஆனா மனுஷன் கொஞ்சம் மாதிரி மங்களானா கூட சுவிட்ச போடு, ரொம்ப இருட்டா இருக்கு அப்படிங்கிறமா இல்லையா? அல்லவா? இப்பதான் நினைக்கிறோம் நாளைக்கு இந்த 12 மணி அந்த ஒரு 2 மணி ஆகுது வந்து சத்தம் கேட்டவனே என்ன நம்ம சாப்பாடு வந்துச்சுலான்னு போறோம் இல்லையா? அப்ப எவ்வளவு உஜாரா இருக்கும். நாளைக்கு பசி வந்துடும் அப்படின்னு உணவை தேடுற மனிதன், நாளைக்கு ஒரு கஷ்டம் வந்துருமே அப்படிங்கிறதுக்காக இப்பயே சேர்த்து வச்சுக்கிற மனுஷன், நாளைக்கு மரணம் இந்த தேகம் இளமை கழியும், இளமை போது பிணி மூப்பு ஏயும், பிணி வரப்போகுது, நோய் வந்துரும்ல, மூப்பு வயோதிகம் ஆக போகுது, அந்த ஆயிடுச்சு நமக்கு முன்னாடி இருக்காங்களே, உன்னை பிணி மூப்பியையும் வளமை வலியவே வாடும். இன்னைக்கு நம்ம அப்படியே நடக்கிறோம் போறோம், உடம்புல இருக்க வளமை குறைய போகுது, என்ன பண்ண போறோம்? வளமை வலியவே வாடும். இவை நாளில் பாடே புரியாது வீடே புரிதல் விதி. என்ன பண்ணுவ நீ? ஒரு முள்ளு குத்துனாலும் நீ தாங்க மாட்டியே. என்ன பண்ண போற? அடுத்து ஒரு உடல் உனக்கு வேணுமே இல்லையா? தங்கிறதுக்கு ஒரு உடல் வேணும்ல. எல்லா மெய்ஞான பாடவானவங்க எதை கேட்டாங்க? எதை கேட்டாங்க? என்ன போய் கேட்டாங்க? தவத்துல போய் நின்று என்ன கேட்டாங்க? இக்கரத்தை நீக்கி அக்கரத்துளாக்கி இப்படிக்கு மோட்சம். மோட்சம்னா என்ன? இறைவா, சிவனே, அல்லாஹ், பராபரா, எனக்கு என்ன வேணும்? எனக்கு அழியாத தேகத்தை கொடுங்க, அது நித்திய தேகத்தை கொடுங்க. எப்படி கேக்குறாங்க? இது அழிஞ்சு போற தேகமா இருக்கு, இது நாளுக்கு நாள் மறைஞ்சுக்கிட்டே போகுது, மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த மாதிரி எனக்கு தேகம் வேண்டாம். இப்போ தம்பிக்கிட்ட நீங்க வந்து மனமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்ல நாத்தமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? தானே ஆசைப்படுறோம். ஆனா காலை எழுந்துச்சு அப்படி ஏன் வரல? குளிச்சுட்டு வந்தீங்க, நாருதா மணக்குதா தேகம்? அப்ப நம்ம நினைவு எப்படி எதை கேக்குது? மனமா இருக்கணும்னு ஆசைப்படுது. ஆனா அந்த தேகம் மனமா இருக்கா? அப்ப மனம் இல்லாத தேகம். இது என்ன தேகம்? நாற்ற முடிய தேகம். ஆனா நம்ம நினைவு எப்படி ஆசைப்படுது? மனமா இருக்கிறது ஆசைப்படுது இல்லையா? சரி, நல்ல நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை நினைக்குதா இல்ல நோய் வரும்னு ஆசைப்படுதா? நோய் நொடி இல்லாத ஒரு தேகம் தானே கேக்குது. ஆனா இந்த தேகம் என்ன பேர் இருக்கு? எப்படி இருக்கு? நோய் நொடி உள்ள தேகமா இருக்கு இல்லையா? வயசாகணும்னு ஆசைப்படுதா இளமையாவே இருக்கணும்னு ஆசைப்படுதா? இளமையாவே இருக்கணும் ஆசைப்படுது. அப்ப நம்ம நினைவுக்கு இந்த தேகத்துக்கும் ஒத்து வருதா? அப்ப இந்த நினைவுக்கும் நினைவுல இப்ப ஏற்பட்ட ஒரு ஆசையை வச்சு படைச்சது யாரு? இறைவன் தானே. அப்ப ஆசையை வச்சு படைத்த இறைவன் அதுக்குண்டான ஒரு உடலையும் நித்திய உடலையும் அந்த பேரின்பம் அனுபவிக்கக்கூடிய அந்த சொர்க்க உடலை நமக்குள்ள வச்சு படைச்சிருப்பாங்களா? படைச்சிருக்க மாட்டாங்களா? அப்பேற்பட்ட காரண தேகமாகிய அழியாத பரிசுத்த அந்த தேவ தேகமானது நமக்குள்ள இருக்கு. இது சத்தியம் அப்படி தெய்வம் சொல்றாங்க. அப்படின்னு தெய்வம் சொல்றாங்க. அதற்காக நாம் ஒரு ஊரை உண்டாக்கி இருக்கிறோம். இப்பயே நீ தேடி அடைஞ்சுக்க. அது என் கையில இருக்கு, நான் கையில வச்சிருக்கேன். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம சொத்தெல்லாம் பூரா எழுதி கொடுக்கணும். அப்படியா? அப்படி இல்லையா? அப்புறம் என்ன கொடுக்கணும்? நம்ம எல்லாத்தையும் நம்ம பொண்டாடி புள்ள எல்லாம் விட்டுட்டு போயிடணுமா? அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படியா? அப்படி இல்ல, அப்படி கேட்கலையா? தெய்வம் கூட்டிட்டு வர சொல்றாங்க. பொண்டாட்டி புள்ள கூட்டி வாங்கடா. எத்தனை புள்ள? நம்ம கல்யாணம் பண்ணிட்டியாரா? கல்யாணம் பண்ணிட்டு வரா. புள்ள குட்டி பேத்துட்டியா? புள்ள குட்டி பேத்துட்டு வரா. உன் பேரை பேத்துக்கலாம். என் பாட்டு கேக்குது. தெய்வமே, என் பேரை பேத்துக்க உனக்கே கொடுத்துட்டே அப்புறம் உன் பேரை பேத்து கொடுக்காம இருப்பா? இருக்குடா, எல்லாத்துக்கும் வச்சிருக்கேன். இது எப்படி இருக்குது? எப்பேற்பட்ட செல்வம் தெய்வம் வச்சிருக்காங்க தெரியுமா? அதாவது
மலமலையா குமித்து வைத்திருக்கிறோம் அந்த வேற வெளிநாட்டு செல்வத்தை. அதிலிருந்து இவர் சும்மா ஒரு கையில எடுத்து வீசினது. முன்னால் இந்த உலக மக்கள் அத்தனை பேரும் திரண்டு வந்தாலும் இந்த மெய்யை நாம் கொடுக்க தயாராக இருக்கிறோம். கோடிமனைக்கு இருந்தாலும் குறையாத செல்வம் இது இல்லையா? ஆடி அசைந்தாலும் அணுவும் அசையாத சிதறாத இல்லையா? தெய்வம் சொல்றாங்களா இல்லையா நமக்கு? அப்ப நமக்கு இந்த இந்த நாற்றமுடைய அனித்திய தேகத்துக்குள் ஒரு நித்திய தேகத்தை நாம் வைத்து அதில் உன்னை குடியேற்றி வைப்போம். அந்த ஜீவ சிம்மாசனத்தில் நாம் உங்களை குடியேற்றி வைப்போம். அந்த ஜீவ சிம்மாசனத்தில் ஏற்றி வைக்க வாழென்று அழைத்த என் வாழகுரு இல்லையா? அந்த செயல் எங்க இருக்குது? நெய்வழிச்சாலை என்னும் பொன்னரங்க தேவாலயத்துல அதுக்குண்டான வேலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த உலகத்துல என்ன வேலை நடந்துகிட்டு இருக்கு? எப்படி சாப்பிடலாம், எப்படி துணிமணி போடலாம் இல்லையா, எப்படி பில்டிங் கட்டலாம், எப்படி லக்ஸரி கார்ல வரலாம், எப்படி நம்ம இந்த அழிஞ்சு போற இந்த உலக வாழ்க்கைக்கு உண்டான சர்ப்பமும் இருக்கு இல்லையா? என்ன இருக்கு? இந்த அழிஞ்சு போற இந்த உடல் வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு உண்டான சர்வ செல்வங்களையும் யாரு கொடுத்தது? இறைவன் தான் கொடுத்தது. அது யாரு கொடுத்தா? படைத்த படைப்பெல்லாம் நமக்காக. இதை மட்டும் நல்லா அனுபவிச்சுட்டு மண்டை போட்டுறதா? அப்ப நமக்கு என்ன வேணும்? அடுத்து மரணம்ங்கிறது வரப்போது, இந்த உடலை விட போறோம். அதுக்குள்ள நம்ம எதை தேடிக்கணும்? நித்திய உடலை நம்ம தேடி அதுக்குள்ள என்ன ஆயிடணும்? குடியேறிக்கொள்ள வேண்டும். அதுதான் மோட்சம். மோட்சங்கிறது என்ன? அப்படியே இந்த இதெல்லாம் காட்டுற மாதிரி இந்த உடல்ல இருந்து அப்படியே இந்த சைக்கிள் ஒரு லைட் இருந்து அப்படி மேல ஏறும். அதுதான் மோட்சம். அப்படி வானத்துக்கு போறதா? பேரே அடக்கம் இல்லையா? அடக்கம் அமரவில் வைக்கும், அடங்காமை ஆரையில் வைத்துவிடும். அந்த ஜீவனானது நம்ம உடம்பு விட்டு வெளியே போறது இல்லை, இந்த உடலுக்குள்ளேயே குடியேறி கொள்ளுதல் இல்லையா? நீங்க படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க, அந்த உயிர் பிரியதை அப்படியே என்ன பண்ணுவாங்க, அந்த ஜீவன் அங்க இங்கிருந்து அப்படியே போகும் வெளியில, வெளிச்சத்தை போய் எங்கேயோ வானத்துக்குள்ள போகும். எப்படி கான்செப்ட் மாத்தி விட்டா பாருங்க. அப்ப அடக்கம் அப்படின்னாலே என்னையா அடக்கம்னா அடங்குதல், உள்ள ஒடுங்கிறதுக்கு பேர் தான் அடக்கம். அப்ப அந்த நம்முடைய ஜீவனானது நம் உள்ள ஒடுங்கிறது. அதுக்கு அடையாளம் என்ன இருக்கு? தேகமானது சூடு மாறக்கூடாது, வித்து வெளியாக கூடாது. முதல்ல என்ன ஆகக்கூடாது? வித்து. அதான் நம்முடைய ஜீவ ரஸ்தா நிக்குது. ஜீவனுடைய ஒரு பொருள் எது உன்னை படைத்தது, உன் தாய் உன் தந்தையிலிருந்து எது உன்னை படைத்ததோ அதுவே அது கக்கி உன்னை நீ ஒரு பாறைன்னு இவன் என்ன பண்ணிடுது, விட்டு வெளியே போயிருது. அந்த ஜீவ வித்து செதறக்கூடாது, முதல் அடையாளம். அந்த ஜீவ வித்தானது செதறிடுச்சு அப்படின்னா தேகத்துல என்ன ஆயிரும்? ஏன் நாற்றம் வருது? ஜீவ வித்து வெளியே போயிருது, சூடு வெளியே போயிருச்சு. உடம்புல தொட்டு பார்த்தா என்ன ஆகும்? ஜில்லுன்னு ஆயிப்போம். வித்து வெளியே போயிடுச்சு இல்லையா? செத்து போயிட்டார், சத்தானது வெளியில போயிடுச்சு இல்லையா? சத்து போச்சு. அப்ப அந்த சத்து வெளியே போக விடலாமா? அது உள்ளே வச்சுக்கணும்னா யாருடைய உதவி வேணும்? அது வெளியில இருக்கிற தெய்வமா இருக்கணுமா, உள்ள இருக்கிற தெய்வமா இருக்கணுமா? உள்ள இருக்கிற தெய்வமா இருக்கணும். அவர் தான் அந்த வேலை செய்ய முடியும். வெளியில இருக்கிறவரு இல்லையா? அப்ப தெய்வம் யாரு? வெளியில இருக்கிறவங்களா உள்ள இருக்கிறவங்களா? உள்ள இருக்கிறவங்க தான் தெய்வம். என்ன இல்லையா? வெளியில இருக்கிறது இல்ல நம்ம தெய்வம், வெளியில இருக்கிறது இல்ல நம்ம தெய்வம். யாருன்னா நமக்கு உள்ள குடியிருக்கிறது, நமக்குள்ள இருக்கிற தெய்வம். அது தெய்வம் எப்படி சொல்றாங்க? நீதி நீர் இந்த பரம்பரை பாடல வருதுல, உள்ளும் புறம்பெல்லாம் ஓதலும் ஓதாலும் உன்னை எல்லால் என் உயிர் இங்கு இல்லை, தன்னை அறிந்தது. அப்ப வெளியில சொல்றாங்களா எல்லாம் உள்ள சொல்றாங்களா? உள்ள சொல்றாங்க. வெளியில நமக்காக என்ன பண்ணாங்க? அந்த உயிராகிய இறைவன். இன்னைக்கு கை கால் ஆட்டுறோம், ஒரு பொருளை பிடிக்கிறோம், ஒரு வேலை செய்யறோம்னா என்ன காரணம்? எது காரணம்? உள்ள அந்த உயிராகிய இறைவன்
குடி இருக்குது. அந்த உயிராகிய இறைவனே தான் ஒரு தூளம் தாங்கி வரணும். புரிஞ்சுதா? இப்ப தெய்வம் யாரு? அந்த உயிராகிய தெய்வம். அதான் நம்ம கவி பிடிச்சி. அதான் நாம இப்ப இந்த எந்த சுக்கிலாம்பர நாட்டில் வாழும் நாளில் எடுத்தெறிய சுரோடி தப்பை வந்து வீழ்ந்தேன். எந்த சுக்கிலாம்பர நாடுனா எது? தகப்பனுடைய நினைவுங்கிற ஆகாயம் இல்லையா? தந்தையினுடைய நினைவுங்கிற ஆகாயத்துல நம்ம என்ன எப்படி இருந்தோம்? அந்த இறைவனிடத்துல நம்ம எப்படி இருந்தோம்? சுக்கிலமானது தேகம் இல்லையா? அப்ப இறைவனுடைய தந்தையினுடைய நினைவுங்கிற ஆகாயத்துல இப்ப நமக்குள்ள ஒரு அந்த நமக்குள்ள பஞ்சபூதங்கள் இருக்கா? இருக்குதுல்ல? நீர், நிலம், காற்று, ஆகாயம் இல்லையா? ஆகாயங்கிறது எது? நினைவு. நினைவு தானே? அப்ப சொர்க்கலோகம் கைலாயம்னா எங்க இருக்கு? அப்ப கைலாயத்துல தானே ஈசன் குடியிருக்கிறாங்க. அப்ப தெய்வம் எங்க குடியிருக்காங்க? நினைவுல தெய்வம் குடியிருக்காங்க. அப்ப நம்ம எங்க இருந்தோம்? நினைவுல தானே இருந்தோம். அப்ப இறைவன் அருவமாக நம்மளுடைய தகப்புடைய நினைவுல இருந்தாங்க. அந்த நினைவுக்குள்ளதான் ஈசன் குடியிருந்தாங்க. அந்த ஈசனுக்குள்ளதான் நம்மளும் எப்படி இருந்தோம்? அருவமா இருந்தோம். ஈசலா இருந்த அந்த ரோஸ்மிதா குடைய காலத்துலங்கிறாங்க. எப்படி நம்ம ஈசலா இருந்தனா அருவ வடிவத்தில் ஒரு ரூபம் இல்லாத ஒரு நிலையில நம்ம இருந்தோம். அந்த நிலையில நம்ம இந்த சொர்க்கத்தை அனுபவிக்க முடியுமா? அது கருவிகள் வேணும்ல. அதுக்குத்தான் இந்த தேகம். அதுக்குத்தான் இந்த தேகம் எடுத்து வந்தோம். இந்த தேகம் வேணும்னா என்ன வேணும்? பஞ்சபூதம். உலகத்தில் இருக்கிற இந்த பஞ்சபூதங்களால தான் செய்ய முடியும் இல்லையா? அப்ப பஞ்சபூதங்களோட எசன்ஸ் தான் என்னது? உணவு. உணவு சாப்பிடறோம்ல. இப்ப ஒரு 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 அரிசி விளையணும்னா என்ன வேணும்? இந்த பஞ்சபூதங்களும் வேணும். வெளியில இருக்கிற இதெல்லாம் இப்போ ஒரு வித்து விளையணும்னா சூரிய ஒளி இல்லைன்னு வச்சுக்க விளையுமா? சரி, காத்துல என்ன விளையுமா? அப்ப பஞ்சபூதத்துடைய எசன்ஸ் தான் ஒரு வித்து இல்லையா? அப்போ பஞ்சபூதத்துடைய எசன்ஸ் தான் ஒரு வித்து. அதை சாப்பிட்டு நமக்குள்ள நம்ம அப்பா சாப்பிட்டாரு இல்லையா? சாப்பிட்டாரு. அது என்ன? அது ரத்தமாச்சு. இந்த பஞ்சபூதங்களாலான தேகம் தான் ஆச்சு. ஆனா குடியேறினது எங்க இருந்து வந்தது? அந்த பரமாத்மா ஜீவாத்மா குடியேறினது எங்க இருந்து வந்தது? தகப்பனுடைய நினைவுங்கிற ஆகாயத்திலிருந்து தான் அதுக்குள்ள புகுறது. அத்தனை கோடி ஜீவன்கள் வெளியே போச்சுல. அது உருவாச்சா? உருவாக முடியாது. அப்ப அந்த அந்த ஈசனுடைய சக்தியும் இந்த நம்ம ஜீவனுடைய இந்த ஜீவனும் அந்த பரமாத்மாவும் சேர்ந்து ஒரு அணுவுக்குள்ள போய் குடியேறிச்சு. அது போய் தகப்பனுடைய கருவறைக்குள்ள, தாயினுடைய கருவறையில போய் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெய்வம் சொல்றாங்க, இந்த மூக்கை கட்டுறதுக்கு ஒரு ஆளுகள் இருந்தது, காதை கட்டுற ஆளுகள் இருந்தது, கண்ணை கட்டின ஆளுகள் இருந்தது. இந்த இருதயத்தை உட்பொருள் வெளிப்பொருள் எல்லா தேகங்களையும் எல்லா கருவிக்குலையங்களையும் கட்டக்கூடிய ஆட்கள் அங்க இருக்கிறாங்க. 96 தத்துவங்களுங்கிறாங்க இருக்குது. ஆனா என்ன? யார் இல்ல? பரம்பொருள் இல்ல. ஆக்ஞை, அதுக்கு உத்தரவு கொடுக்கிற ஆக்ஞை கொடுக்கிற பரம்பொருள் இல்ல, டைரக்டர் இல்ல. அது இல்லைன்னா என்ன ஆயிருது? மாசம் மாசம் அது வெளியே போயிருது இல்லையா? அவர் உள்ள உட்கார்ந்தாரு. எல்லாம் ஆளு கண்ணை கட்டு, காதை கட்டு, கையை கட்டு, கல் இரும்பு எல்லாம் கட்டு, அழகா கண்ணு காது மூக்கு வச்சு ஒரு அழகான குழந்தையா வெளியே வந்தாச்சு. அப்போ உள்ள இருந்தவர் தானா வெளியே வந்தவர் அப்படின்னா, உள்ள இருந்தவர் தான் நம்மளை எது இந்த தேகத்தை கட்டுச்சோ, எது நம்மளை ஒரு மனிதத்துவ நம்ம கொடுத்துச்சோ, நம்ம உள்ள உட்கார்ந்து எது நமக்கு இன்னைக்கு வரைக்கும் இல்லையா? எந்த சுக்கிராம்பர நாட்டில் வாழும் நாளில் எடுத்தெறிய சுரோனி தப்பை வந்து வீழ்ந்தேன். அந்த அறைதனில் அழிந்தது அனந்த ஆனந்தம், அலற்காற்று நெருக்கும் துருசு அவஸ்தையாலே. அங்க ஏசி ரூமா இருந்துச்சு. எவ்வளவு ஒரு அக்னி! என்ன கறி மீனை அடிச்சு உள்ள எதை தள்ளினாலும் மலமாக்கி வெளியே தள்ளுதா இல்லையா? அப்ப எப்பேற்பட்ட உள்ள அக்னி இருக்கணும் இல்லையா? அந்த அக்னிக்குள்ள உன்னை காக்கிறதா இருந்தா, அந்த அக்னிக்குள்ள உன்னை காக்கிறதா இருந்தா எப்பேற்பட்ட ஒரு காபந்து வேணும் இல்லையா?
ஏங்க கொஞ்சம் வெயில் அடிச்சாலும் ஏசி ரூம் தேவைப்படுதுங்க நமக்கு. அங்க என்ன இருக்கு? சூரியனுடைய அக்னியை விட பயங்கரமான அக்னி அந்த கருவறைக்கு உள்ள இருக்கு, வயிற்றுக்குள்ள இருக்கு. இல்லைன்னா ஒரு உணவை 24 ஹவர்ஸ்ல வெளியே தள்ள முடியுமா? மலமாக்கி பயணமா தள்ள முடியுமா? அப்ப எப்பேற்பட்ட அக்னிக்குள்ள நம்மளை வச்சு பாதுகாத்திருக்காங்கன்னா இறைவன். அத அந்த நன்றி நினைச்சு பார்த்தோமா? என்ன குறிக்கோளுக்காக தானே உள்ள குடியேறிக்கிட்டு அத நாற்றத்துக்குள்ள என்ன அந்த ஒரு நன்றிக்கே நம்மளால பதில் சொல்ல முடியாது இல்லையா? அப்ப நமக்குள்ள இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான அழகான ஒரு குழந்தை வடிவ நமக்கு படைத்து தானும் உள்ள குடியேறி வெளியே வந்தோம்ல இல்லையா? அந்த கருவறைக்குள்ள இருக்கிற உணவை கட் பண்ண அடுத்த செகண்டே தாய்ப்பாலை மாத்தினது யாரு? தாய்ப்பால் நின்றவனே இந்த பூமா தாயிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உணவு கொடுத்திருக்கிறது யாரு இல்லையா? அப்ப எதுக்குள்ள உள்ளும் புறம்பெல்லாம் முன்னதையா அந்த வரிக்கு எப்பேற்பட்ட ஒரு செயல், சாதாரண வார்த்தையாது. உள்ள இருந்து நம்மளை காப்பாத்துறதும் வெளியில இருந்து நம்மளை ரட்சிக்கிறதும் இல்லையா? அப்ப உள்ளும் புறம்பெல்லாம் உன்னதையா. அப்ப தனக்குள்ள இருந்த அதே நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருந்த அதே இறைவனே தான் நமக்காக ஒரு மனித துளம் தாங்கி குருவாய் தெய்வமாய் நமக்கு வந்து நம்மளை ரட்சிக்க வந்திருக்கிறாங்க. அதுக்கு அடையாளம் தான் மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத பூன் உறக்கமற்ற எங்கள் குல தெய்வம் பிரம்ம பிரகாசமே விழிசாலை ஆண்டவர்களே துணை நம்ம நின்று உட்காந்துருக்கோம் நம்ம இல்லையா? அப்ப அந்த நம்மளுடைய அந்த திரும்பவும் நம்ம அதுக்குள்ள போய் புகுந்துக்கணுமா இல்ல வெளியில பேயா போனோமா? உள்ள போய் புகுந்துக்கணும். ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாத்திருக்கீங்களா? நீங்க எல்லாம் நம்ம பெத்து ஒரு குழந்தைய பெத்து வளர்த்தவங்க தான் நம்ம. தானா சிரிக்கும் இல்லையா? தானா அழுகும். மற்ற ஜீவராசிகளுக்கு இந்த சிம்டம் இருக்கா? நல்லா யோசிச்சு பாத்தீங்களா? இத ஒரு அற்புதமான ஒரு செயல் மனித குலத்துக்கு மட்டும் தனித்து அற்புதமா படைக்கப்பட்டிருக்கு. ஒரு சிங்கத்துக்கோ யானைக்கோ நாய்க்கோ நரிக்கோ மாட்டுக்கோ ஒரு குட்டியை போட்டவுடனே அப்படியே அதுவே எழுந்திரிச்சு அதுவே போய் தாய்ப்பா குடிக்க ஆரம்பிச்சோம் இல்லையா? நம்ம பார்த்துருக்கோம். ஆடு மாடெல்லாம் வளர்த்துருக்கோம்னா நம்ம குட்டி போட்டோம் என்ன பண்ணோம்? தட்டு மாதிரி என்ன பண்ணோம்? தானே போய் பால் குடிக்க ஆரம்பிச்சோம். ஆனா மனிதன் அப்படி அல்ல. மனிதனை வந்து யாரும் அவனுக்கு தெரியாது. பிறந்தவன யாருமே கண்ணு தெரியாது, காது எதுவுமே தெரியாது. ஆனா ஒரு அற்புத செயல் நடக்கும் உள்ள. சொல்லுங்க பார்க்கலாம். தானா சிரிக்கும். அந்த பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் கிட்டத்தட்ட 3 மாசம் ஒன்னா இருக்காங்க. 3 மாசம் ஒன்னாவே இருக்காங்க. 40 நாளுக்கு மேலே இருக்கு. 40 தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு பேத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. 3 மாசமா சிரிச்சு அதுவே சிரிக்குது. தூங்கும் போது அதுவே சிரிக்குது. அப்புறம் தானா திடீர்னு எழுந்து அழுகுது. அப்ப ஏதோ ஒரு லிங்க், எதையோ பாக்குது, எதையோ சந்திக்குது, எதுக்குரியோ சம்பாஷணை பண்ணுது. அவங்க விட்டு பிரிஞ்ச உடனேயே அது அந்த அழுகை நிப்பாட்டுறதுக்குள்ள பெரிய படா போயிடும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஏன்டா என்னை திரும்ப கொண்டாந்து இந்த உலகத்தை விட்டீங்க? அந்த இறைவன்கிட்ட நான் இருந்தேனே இல்லையா? அப்படித்தானே இருக்குது. நல்லா கவனிச்சு பாருங்க. தெய்வத்துடைய அந்த பிரகாசமான அந்த கோடீஸ்வரிய பிரகாசமுடைய அந்த பிரம்மாண்டமான அந்த காட்சியானது மறைஞ்ச உடனே அது ஒரு கத்தும். வீர்னு கத்தும். அப்புறம் திரும்ப இங்க பாரு, அம்மா பாரு, இந்த அப்பா பாரு, இந்த பாரு, மயிலு பாரு, காக்கா பாரு அப்படின்னு அந்த நினைவை வெளியே கொண்டு வந்து விட்டுட்டோம். நம்மளாம் என்ன பண்ணிட்டோம்? வெளியே வந்து சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆகா, இது எங்க அம்மா, இது எங்க அப்பா, இது ஏன் காரு, ஏன் வீடு, ஏன் சொத்து, ஏன் சுகம், என்னுடைய சொந்த பந்தம், என்னது தேனி இது உனது இல்ல. நாம் அதை நிரூபிக்க வந்திருக்கிறோம். இந்த மயிரம் மட்டும் இது தேகமாலா உண்டு. உன்னுடைய தேகம் கோடி சூரிய பிரகாசம் உடைய தேகம், அழியாத தேகம், என்றும் அந்த வயது மாறாத தேகம், பேரின்பமே அனுபவிக்கக்கூடிய தேகம். அந்த தேகம், அந்த தேவ தேகத்தை, அந்த சொர்க்க தேகத்தை நாம் உனக்கு இனாமாக தருகிறோம். என் பேச்ச கொஞ்சம் கேளு. என்ன சொல்றாங்க? கொஞ்சம் கேளு இல்லையா? கொஞ்சம் நீ கேளு. கேட்டனா உன்னை நாம் எப்படி ஆக்குவோம்? சிரஞ்சீவியாக ஆக்கி விடுவோம். என்றும் மாறாத பேரின்பம் அனுபவிக்கக்கூடிய சொர்க்கவாசியாக தேவனாக ஆக்கி விடுவோம். அப்பேற்பட்ட செயலுடைய தெய்வம் நம்ம தெய்வம். அதற்காக ஒரு ஊரை உண்டாக்கி இருக்காங்க நமக்கு.
இல்லையா? தெய்வம் சொல்றாங்க, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. நாம் அந்த மரணத்தில் 2 வகை இருக்குது. ஒன்று நியாய மரணம், ஒரு அநியாய மரணம் இருக்குன்னு நான் ஒரு ஹஜ்ரத் சொன்னதை நான் கேட்டுட்டு எனக்கு இரவு பகலா தூக்கம் வரல. செத்து போயிடுவோமோ, ஐயோ அந்த அநியாய மரணம் வந்துருமோ அப்படின்னு கதறி கதறி நாம் அழுதோம். வீட்டு வேலை எல்லாம், அந்த ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு விவசாய வேலை முடிச்சுட்டு தொழுகையும் நாம் விடாம நாம பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய மந்திரமாகிய அந்த மூல மந்திரத்தை 1 கோடி தரம் நான் சொல்லியிருப்பேன். அப்ப எனக்கு அதுல எனக்கு ஒரு இது தெரியல. சரி 12 பேர்த்திட்ட நான் போய் அந்த ஞானத்தை நான் பழகினோம், அப்பயும் எனக்கு திருப்தி அடையல. என்ன இது, எனக்கு ஒன்றும் என்ன என் கூட சேர்ந்தவங்க எல்லாம் திருப்தியா இருக்காங்களே, எனக்கு மட்டும் திருப்தி அடையலையே, புரியலையே அப்படின்னு கதறிய காலம் எத்தனை நாள். இரவு பகலா கல்யாணம் பண்றாங்க, குழந்தை அழகான குழந்தையை பெற்று எடுக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு என்ன உள்ள அந்த மரணபயமானது ஓடிக்கிட்டே இருக்கு. செல்வந்தர் ஆகுறாங்க, பெரிய ஒரு வியாபாரி ஆகுறாங்க இல்லையா? கொஞ்சம் 1 மாசம் தள்ளி போனாக்கா ரெங்கோனுக்கு வியாபாரம் பண்ணிருப்பாங்க, கப்பல் வியாபாரம் பண்ணிருப்பாங்க. அப்பேற்பட்ட செல்வம். அப்பயே 3000 வெள்ளி காசுகள் வச்சிருக்காங்க, 30,000 வெள்ளி காசுகள் வச்சிருக்காங்க. அவ்வளவு பெரிய செல்வந்தர், அவ்வளவு பெரிய பணக்காரங்க தெய்வம். இருந்தாலும் உள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? ஐயோ மரணம் வந்துதான் என்ன பண்ணுவோம் தெரியலையே, அதுக்கு அந்த அநியாய மரணத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒன்னும் தெரியலையேன்னு கதறி கீழே அழுதுட்டு இருக்கா. நமக்கு அப்படியா இருக்கோம்? நம்ம அப்படியா நினைக்கிறோம்? மரண பயம் நமக்கு இருக்கா? இருக்கா? கிடையாது. ஏதோ மாசத்துக்கு ஒருக்கா இப்படி உட்காந்து பேசும்போது ஆஹா மரணம்னு இருக்கோ அப்படின்னு ஞாபகம். இதை விட்டு வெளியே போன உடனே அவங்களோட சேர்ந்து நம்மளும் சுத்த ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? அப்ப மெய்வெளி சாலை என்னும் புன்னரங்க தேவாலயத்தில் நம்முடைய உயிராகிய தெய்வம்ங்கிறாங்க. நான் வேற யாரும் இல்லடா, உன் உயிர்டா நானு. உனக்குள்ள நான் ஊமை எழுத்தா இருந்தேன், இப்ப நான் ஒரு உருவெடுத்து ஒரு குருவாய் வந்திருக்கேன். எப்படி? வாயா வந்திருக்கேன். உனக்கு என்ன வேணும்? காது வேணும். அதை கேட்கிற மக்கள் மனு, கேட்காத மக்கள் நரன். எளிமையானவர். தன்னுடைய உயிராகிய இறைவனே ஒரு மனித தோளம் தாங்கி வந்து அது பேசும் பொழுது அந்த தேவ வசனங்களை கேட்கக்கூடிய காது உடையவர்கள் மனு, அதை கேட்காதவன் நரன். 2க்கு வித்தியாசம் தான் இல்லையா? அப்ப நம்ம கேட்டு அந்த தெய்வத்தையும் நம்ம அறிஞ்சுக்கிட்டோம், தெய்வம் இருக்கிற அந்த இடத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? தெய்வத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், தெய்வம் இருக்கிற இடத்தையும் இல்லையா? அப்ப அந்த தெய்வம் அந்த இடத்துக்கு பேர் என்னது? மெய்வெளி பொன்னரங்க தேவாலயம். மெய்வெளி பொன்னரங்க தேவாலயம். தேவனுடைய வாயே என்ன இருக்கு? ஒரு ஆலயமா ஒரு ஊரை உண்டாக்கி அங்க இருக்காங்க இல்லையா? அங்க நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, அது ஒரு ஊரா? அது ஊராது. இந்த உலகத்துல ஒரு ஊர் வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, அதுவா அது? தெய்வம் என்ன சொல்றாங்க? நம்ம ஊரை பத்தி என்ன சொல்றாங்க? உயிர்ப்பெயரேற்றும் ஊர். இன்னொன்னு என்ன சொல்றாங்க? ஓகே, அது சரிதான். மெய்வெளியை பத்தி தெய்வம் சொல்றாங்க. ஒரு என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஊர்னா என்ன? இங்க ஒரு செயல். இப்ப ஒரு ஒரு இடத்துல அருவா கத்தி செய்யறாங்க. அந்த இடத்துக்கு பேர் என்ன? பற்ற. விவசாயம் பண்ற இடத்துக்கு விவசாய பூமி இல்லையா? ஒரு மரம் எல்லாம் செய்யறாங்கல்ல, அது எந்த இடம்? தச்சு பற்றுன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப ஒரு பேர் இருக்குல்ல, நம்ம ஊருக்கு ஒரு பேர் இருக்கு, ஒரு செயலுக்கு செயலுடைய ஒரு பேர் இருக்கு. என்னது? சரி சொல்லிடுவா, சொல்றேன். என்றும் பொய்யல துறைந்துள்ள மனதை. நம்ம எப்படி இருக்கோம்? எதுல இருந்தோம்? என்றும் பொய்யக துறைந்துள்ள மனதை. இதுதான் எங்க அம்மா, இதுதான் எங்க அப்பா, இதுதான் என் வீடு, இதுதான் என் சொந்தம், இதுதான் என் பந்தம், இதுதான் வாழ்க்கைன்னு என்ன பண்ணிட்டு இருந்தோம்? நம்ம சொந்த ஊர் எது? அந்த நாடு. நம்ம சொந்த நாடு எது? கைலாயம், சொர்க்கலோகம்.
அதை மறந்துட்டான். மறந்து என்ன பண்ணிட்டோம்? இந்த உலகத்துல இதுதான் என்னது நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இல்லையா? அது என்ன பண்ணிட்டோம்? திரும்ப என்ன பண்ண? திரும்ப மெய்வெளி சார் என்ன பண்றாங்க? தெய்வம், நம்ம தெய்வம் யாருக்கு கல்வி எடுக்கிறாங்க? உடம்புக்கா? உடம்புக்குலாம் இல்ல, என்றும் பொய்யக துரிந்த மனதுக்கு, ஜீவனுக்கா பண்றாங்க. மனம்னா என்ன? நினைவா? நினைவுங்கிறது வேற, மனங்கிறது வேற. மனங்கிறது என்ன அப்படின்னா, இந்த தேகத்தை விட்டு வெளியில பிசாசா சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் மனம். பேய் மனம் சொல்றாங்கல்ல, பாய்மன வீட்டில் பேய் கூட இருக்கும். அதனால என்ன ஆச்சு? பேர் அறிவாகி இறைவன் அடிமையாச்சு. அதனால என்ன ஆச்சு? வாயினில் நாயம், தொணன்னு கண்டதெல்லாம் பேசி சண்டையை போட்டு. வாயினில் நாயம், நாசிகள் வண்டும், புசு புசுன்னு மூச்சுவேன். வெளி உலகத்துல எவ்வளவு பாயிரி அந்த அளவுக்கு மூச்சு வீணா போகுது. நாசிகள் வண்டும், மது செவிதனில் நல்ல பேச்சை கேட்கவே மாட்டான். மனசனுடைய அடையாளம் மனமா இருந்தா இந்த அடையாளம். மது செவிதனில் விசப்பாம்பும், ஈயனைத்திடும் கண் இபிலீசின் வீடாம். இவன் நல்ல விஷயத்தை பார்க்கவே மாட்டான். பெரியவங்க வரும்போது பார்க்க மாட்டான். தெய்வம் வந்து பாட்டியை திரும்பிடான்னு போறாங்க. எங்க போறாங்க? அவங்க வீடு எங்க இருக்குது? அந்த வீதியை தாண்டி கிராஸ் பண்ணி போறாங்க. இவன் கண்ணு பெரியவங்க மாதிரி தெரியுது. அவங்களுக்கு வீட்டுக்கு கூட்டி கொண்டாந்து பசியாத்தி என்னவோ ஏதோ 2 வார்த்தை கேட்கலாமே இல்லையா? நம்ம கண் அப்படியா இருக்கு? கார்ல சூப்பரா இருக்கு, கார் நிப்பாட்டி இருக்கான். நேற்று கார் இல்லையா அந்த வீட்டுல? பலப்பலன்னு இருக்கேன், பைக்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கானே, சட்டெல்லாம் வித்தியாசம் போட்டிருக்கான், ஆளு ஜம்முன்னு இருக்கான் இல்லையா? இந்த ஈயணித்திடும் கண் இபிலீசின் வீடாம், இப்படிக்கென்று நீ தெளிந்து, அதுதான் மனம். என்றும் பொய்யக துரிந்த அந்த மனதை மெல்ல மெல்ல மெய் அறிவு உதயம் காட்டி காட்டி, அறிவுதனை கொண்டு அந்த அறிவுதனை கண்டு அறிவுதனை அறியாமல் இல்லையா? அறிவுதனா யார்? நமக்கு இறைவன் அறிவு வைத்து படைத்திருக்கிறான். அந்த அறிவுதனை கொண்டு அறிவாதார ரூபகராகிய மெய் குருபுரானை கண்டு அவர்கள் மூலியமாக தனக்குள்ள இருக்கிற அறிவாதார அந்த ஈசரை அறியாமல் வீண் வெறிகள் பிடித்து கலைகள் விரித்து வீணில் அலைவார்கள் இல்லையா? அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப என்றும் பொய்யக துறைந்துள்ள மனதை மெல்ல மெல்ல மெய் அறிவு உதயம் காட்டி காட்டி, மெய் அறிவு உதயம்னா எது? ஆசானுடைய வாக்கு. வாய்மைக்குள் ஆழ்வதே ஒன்றுதான் உன்னுடைய வேலை. அப்ப மெய் அறிவு உதயம் காட்டி காட்டி அகவிளைவு குடியேற்றி, அப்பதான் நினைவாகுது. எங்க சொன்னாங்க ஒருத்தவங்க நினைவுன்னு? எப்ப நீ சுத்திக்கிட்டு இருக்கு, பிசாசா சுத்திக்கிட்டு இருந்த மனம் தனக்குள்ள இந்த தெய்வத்துடைய வாசனங்களை கேட்க 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 நினைவு உள்ள ஒடுங்குதோ. இப்ப நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தோமே, உலக நினைவு வந்துச்சா? ஒரு செகண்ட் வெளியே போச்சா? நினைவுல எதே போச்சு? தனக்குள்ள போய்கிட்டே இருக்கு. தெய்வத்தை நினைக்க போச்சு. தெய்வம் எங்க இருக்காங்க? அப்ப அவங்கள பத்தி பேசும் போது, அவங்களுடைய வசனங்களை கேட்கும் போது நம்ம நினைவு மனமானது என்ன ஆகுது? அறிவு உள்ள ஒடுங்க ஆரம்பிச்சது. இப்பதான் நம்ம நினைவா இருக்கோம் இல்லையா? என்றும் பொய்யக துறைந்துள்ள மனதை மெல்ல மெல்ல மெய்யறி உதயம் காட்டி காட்டி அகவிளைவு குடியேற்றி உள்ளும் புறமும் சிறக்க. இதுக்கு முன்னாடி என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம்? இந்த வருஷம் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம், அடுத்த வருஷம் 1 லட்சம் ரூபாய் டார்கெட், அடுத்து 1 கோடி ரூபாய் பில்டிங் கட்டணும், வீடு வாங்கணும், இதான் நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப எப்படா டைம் கிடைக்கும் சாலைக்கு போலாம் இல்லையா? இல்ல வரமா இல்லையா? நமக்கு வேலையை முடிச்சு லீவ் கிடைச்சோன்னு எங்க வர்றோம்? நம்ம எல்லாத்தையும் நான் பாக்குறேனே சாலையில இல்லையா? கிடைச்ச நேரத்துல நம்ம வீண் பண்ணாம சாலைக்கு போகணும். உள்ளும் புறமும் நம்ம செயல். இத்தனை நாளா ஒருத்தனை பார்த்து பொறாமட்டுக்கிட்டு இருந்தோம், அரசியல் நின்றுகிட்டு இருந்தோம், தேவையில்லாத வேலைக்கு வம்புத்துப்புக்கு போயிட்டு இருந்தோம். என்னடா வித்தியாசமா இருக்கான பிறப்பு, என்ன வித்தியாசமா இருக்கான் ஆளு, ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தா, இந்த போய் பாக்குறமே எல்லாம் சொந்தம் வந்தோம், எல்லாம் சுத்தி சொந்தம் தான். அப்ப என்ன அது தண்ணியை போட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு ஊரும் வந்துக்கிட்டு என்னமோ அந்த அரசியலுக்கு சென்று இருந்ததா இல்லையா? இப்ப உங்களை எப்படி பாக்குறாங்க? அப்ப என்றும் பொய்ய துறைந்துள்ள மனதை மெல்ல மெல்ல மெய்யறி உதயம் காட்டி காட்டி அகவிளைவு குடியேற்றி உள்ளும் புறமும் சிறக்க. எண்ணமும் இப்ப சிறப்பாயிருச்சு, செயலும். நம்மளை பார்த்தோட இந்த மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறான்? வேற்றாளா நினைக்கிறான். ஓ வித்தியாசமா இருக்கான்பா, முற்று வேறா வித்தியாசமா இருக்கான்பா, ஆளு நல்லா இருந்தான், தண்ணி கிண்ணிய போட்டுக்கிட்டு ஜாலியா இருந்தான். இப்ப அவன் பாட்டுக்கும் போறான், தலையில வேற எதையோ ஒண்ணு கட்டியிருக்கான், தலைப்பா வேற கட்டியிருக்கான், சாலைக்கு வேற போறேங்கிறான். அங்க போனாலும் இப்படிதான் ஆயிடுறாங்க. அப்ப
அம்பா போயிட்டான். அப்ப என்றும் பொய்யகத்துறைந்துள்ள மனதை மெல்ல மெல்ல மெய்யறிவுதயம் காட்டி காட்டி அகவிளைவு குடியேற்றி உள்ளும் புறமும் சிறக்க செப்பீடடைவனமாகிய நரரை, அண்ணா சொன்ன நரன்னா என்ன? மக்களாக்கி, மக்களை தேவர்களாக ஆக்கி, தேவர்களை மறைபடா தேவனாக்கக்கூடிய முழு தீரத்தை உடையது இந்த மெய்க்கல்வி கலாச்சாலை. மெய்வெளிச்சாலை ஊரு கிடையாது, ஊராது. அது என்ன அப்படின்னா, என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா, என்றும் பொய்யகத்துறைந்துள்ள மனதை மெல்ல மெல்ல மெய்யறிவுதயம் காட்டி காட்டி அகவிளைவு குடியேற்றி உள்ளும் புறம்பும் சிறக்க செவ்வீடடைவனமாகிய, செவிடுன்னா என்ன? நம்ம சொந்த வீடு. அதுதான் இந்த உடலை விட்டு போகும்போது அந்த நித்தியோடலுக்குள்ள அழியாத பேரின்பம் அனுபவிக்கக்கூடிய அந்த நித்திய தகத்துக்குள்ள போய் புகுத்தாட்டி வைக்கக்கூடிய செவ்வீடடைவனமாகிய நரரை மக்களாக்கி மக்களை தேவர்களாக ஆக்கும் முழு தீரத்தை உடையது. சாதாரணமானதில்ல, முழு தீரத்தை உடையது இந்த மெய்க்கல்வி கலாச்சாலை. இதுக்கு வாத்தியார் யாரு? அந்த உயிராகிய பரம்பொருளை வாத்தியாராக நின்று நமக்கு அந்த மெய்ஞான அந்த கல்வியை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் அந்த மெய்ஞான கல்வியை பெற்று பெற்று நீடூடி காலம் அந்த சிரஞ்சீவி வாழ்க்கையாகிய சொர்க்கபதி வாழ்க்கையை நாம் அடைந்து அந்த பேரின்ப வாழ்க்கையை அனுபவிப்போமாக. நமஸ்காரம், நமஸ்காரம். என்னுடைய முத்தி பேருடைய தொடரும் முத்திப்பூர் நாம் தொடரும்.